Okay, so we will start. இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணோம். ஸோ வீடியோவில் யார் யாருனால வீடியோவில் வர முடியுமோ வீடியோவில் வந்துருங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ லைவ் செஷன். ஸோ லெட்ஸ் கம் ஆன் வீடியோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ வேர்ட் ஆஃப் ப்ரேயர். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தையை இன்னும் ஆழமாக நாங்கள் தெரிந்து கொள்ளணும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். இது ஏதோ பிடிஹெச் கோர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு டிகிரி மட்டும் இல்லை. இது உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை, அதிசயங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே இந்த இந்த செஷன்ஸ், ஆண்டவரே இந்த கோர்ஸ் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை தெரிந்து கொள்ளவும், இன்னும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அறிந்து அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு நாங்கள் ஆயத்தமாவதற்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் எங்களுக்கு நீங்கள் இதை ஆயத்தம் பண்ணி கொடுங்க. இதை ஒவ்வொருவருக்கும் இந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பிரயோஜனமாக்கி கொடுங்க. அவங்க வேலை ஸ்தலங்களிலே, ஊழியங்களிலே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஊழிய பணியை செய்வதற்கு இதை நீங்கள் பிரயோஜனமாக்கி கொடுங்க. உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த டைமை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் ஒரு மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஐ எம் நாட் டீச்சர், ஐ எம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். ஸோ என்னோட அப்பா பாஸ்டர் பாஸ்கரன், ஸோ ஹீ வில் பி டேக்கிங் த கிளாஸ். அப்பா வந்து பாஸ்டர் பாஸ்கரன் வந்து ஹீ இஸ் இன்டு மினிஸ்ட்ரி ஃபார் 40 இயர்ஸ், மோர் தென் 40 இயர்ஸ், 40 வருஷத்துக்கு மேலே ஊழிய அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லை, டீச்சிங்கில் மோர் தென் 10 இயர்ஸ், இயர்ஸ் மோர் தென் 10-15 இயர்ஸ். லாஸ்ட் 6 இயர்ஸ் பிடிஹெச் ப்ரோக்ராம் அங்கே இந்தியாவில் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் லான்ச்சிங் இட் ஆஸ் அ ஆன்லைன் ப்ரோக்ராம். So I'm so happy that you're all part of this. Me and my wife, we are also doing this. So நாங்களும் we are part of this. So நீங்கள் நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களை வாட்ஸ்அப்பில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோட்டோவோட அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பி நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து ப்ராபப்ளி எவ்ரி ஃப்ரைடே இருக்கும் இந்த டைமுக்கு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் இது ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா, இந்த செஷன்ஸ் ஆர் ஆல் ரெக்கார்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம குரூப்பில் அனுப்பிடுவோம், உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வர முடியல, ஏதாவது 1 வீக் நீங்கள் ஒரு செஷன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, யூ won't மிஸ் த கிளாஸ். ஸோ அதனால் அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் அதனால் நீங்கள் யாரும் அட்டன் பண்ணாமல் விட்றாதீங்க. ஸோ ஏன்னா லைவ் இஸ் ஆல்வேஸ் குட். நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அப்பா ஒன் ஆஃப் த டீச்சர், ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் பைபிள் ஸ்டடி சென்டர். பாஸ்டர் பால்ராஜ், இன்னொரு பாஸ்டர் பால்ராஜ் இருக்காங்களா, ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இஸ் ஹேவிங் another meeting. சரி. இன்னொரு பாஸ்டர், ஹீ இஸ் ஆல்சோ வெரி சீனியர் பாஸ்டர் அண்ட் ஹீ இஸ் an experienced பைபிள் டீச்சர். அவரும் ஒரு நல்ல டீச்சர். ஸோ ப்ராபப்ளி 1 or 2 more teachers might be there based on the need. ஸோ உங்களுக்கு அந்த சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அனுப்பி விட்ருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வி வில் கண்டினியூ சப்ஜெக்ட் பை சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு வந்து we are going to have a session on the subject theology. ஸோ அதனால் இந்த இந்த இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க 2 இயர்ஸில் முடிக்க முடியுமா அப்படின்னு. 2 இயர்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், சில சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண முடியாது. அதனால் we will complete this course in 2.5 years. ஏன்னா லாஸ்ட் 2 பேட்சஸ் வந்து பிடிஹெச் அவங்க 2.5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு 3 இயர்ஸோட இதை வந்து நம்ம 2.5 இயர்ஸில் we can complete. ஸோ அதனால் 2.5 வருஷத்தில் we will be able to complete. ஸோ நீங்கள் ஓவர்சீஸில் இருக்கவங்க, நீங்கள் if you want to have the graduation, you have to come to India. ஸோ இந்தியாவில் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் அண்ட் கிராஜுவேஷன் இருக்கும்.
எவ்ரி வீக் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சோடனே இப்போ தியாலஜி இருக்குது, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் இருக்கும். மேபி ஒரு 2 or 3 செஷன்ஸில் அந்த தியாலஜி சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் அன் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி நம்ம அனுப்பிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் தான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது அசைன்மெண்ட்டுக்கு மார்க் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படித்ததை திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும். நீங்கள் இந்த செஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ரொம்ப சிம்பிளான இதுதான். ஸோ நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் எழுதிடலாம். இல்லை உங்களுக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுள்னா தமிழ்லையும் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கிலீஷ் ஆர் தமிழ், எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர்டோ கன்வீனியன்ட்டோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வில் பி இன் தமிழ். ஸோ பைலிங்குவலாக இன்கேஸ் வேணும்னா அது போகலாமா அப்படின்னு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணோம். பட் ஃபார் நவ் த கிளாஸஸ் வில் பி இன் தமிழ். சப்ஜெக்ட் அந்த மெட்டீரியல்ஸும் இட் வில் பி இன் தமிழ். இந்த சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து வி ஆர் திங்கிங் ஆஃப் கிவிங் இன் இங்கிலீஷ். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறனால பேட்ச் மெம்பர்ஸ் நம்மலாம் அதுக்கு வந்து வி ஹாவ் டு ஒர்க் டுகெதர். ஸோ அதை வந்து வி வில் யார் யாருனால நீங்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த சப்ஜெக்டை வந்து தமிழில் உள்ள மெட்டீரியல்ஸை இங்கிலீஷில் வி கேன் ஹேவ் இட். ஸோ வி வில் ஆல்சோ ஹேவ் த மெட்டீரியல். நம்ம அதுக்கெல்லாம் வி வில் ஒர்க் டுகெதர். ஸோ ஃபீஸ் நான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஃபீஸ் வந்து நான் 1000 rupees பர் மந்த் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது, அது ஒரு 1000 rupees. ஸோ நான் இன்னும் யார்கிட்டையும் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்க நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்பாவோட அந்த ஜிபே நம்பர் நான் உங்களுக்கு லேட்டர் அனுப்பி விட்றேன். அங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் நீங்கள் யூ கேன் மேக் த பேமெண்ட். ஓவர்சீஸில் உள்ளவங்களுக்கு நான் சிங்கப்பூரில் $50 நான் சொல்லியிருந்தேன். ஸோ சிங்கப்பூரில் உள்ளவங்க நீங்கள் என்னோட பே நவ் அக்கௌண்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் எனக்கு யூ கேன் மேக் த பேமெண்ட். லேட்டர் ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் தட். ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் கூட யா வி வில் ஆல்சோ மேக் த பேமெண்ட். ஓகே சரி. ஸோ நவ் ஐ வில் ஹேண்ட் ஓவர் த டைம் டு பாஸ்டர் பாஸ்கரன். யா டாடி யூ கேன் டேக் ஓவர். நீங்கள் அந்த அன்மியூட் பண்ணணும் ரெடி. ஸோ நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க. பேப்பர், நோட், பென், பைபிள் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடி நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணணும் ரெடி உங்களோட வீடியோவில். லெஃப்ட் சைடுல மைக் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஜஸ்ட் பேஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். யா வீடியோ வருதுல்ல? வருது வருது, தெரியுது எங்களுக்கு உங்களோடது. நான் தெரியலண்ணா. தெரியுறீங்க. ஓகே ஓகே, எனக்கு தெரியலையே. ரெடி நீங்கள் பேசுங்க ரெடி, எங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஸ்டார்ட். அப்படியா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த இறையியல் கல்வியை ஆன்லைன் மூலமாக நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். ஆண்டவரை கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய வேதாகம கல்லூரி, அதாவது பைபிள் பேஸ்டு ட்ரைனிங், சர்ச் ஃபோக்கஸ்டு டீச்சிங். ஆகவே நம்ம வந்து இதெல்லாம் பைபிளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கோம்.
பேஸ் பண்ணி இருக்கும். அதே சமயத்துல சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். சார்ல்ஸ் கொஞ்சம் இது தெரியலையே, அது எப்படி கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் ரெடி நீங்க தெரியுதா? அப்படியே பேசுங்க ரெடி. எனக்கு தெரியல அது எங்க. ஓகே ஓகே நீங்க அப்படியே நீங்க ரைட் போயிடுங்க ரைட் நீங்க. டைரக்டா நீங்க ஓகே. சப்ஜெக்ட். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா, தியாலஜி, இறையியல். இறையியல் என்ற உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அத ஒரு பெரிய ரெவரண்ட் படிக்கிறது, பெரிய பெரிய பாஸ்டர்கள் படிக்கிறது, இறையியல் படிச்சுட்டு வந்து ஒரு பெரிய திருச்சபையில வந்து அவர்கள் ஒரு போதகரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுவா நினைக்கிறது உண்டு. ஆனால் இறையியல் என்பது தவிர்க்கவோ அல்லது பயப்படவோ வேண்டிய ஒரு வார்த்தை அல்ல. இது தேவனை பற்றி அல்லது கடவுளை பற்றி படிப்பது மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உங்களுடைய நோட்ஸ் உங்க கையில ஒருவேளை வந்து கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நோட்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது தியாலஜி, இறையியல் என்று போட்டிருக்கும். அதாவது இறையியல் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன, எதை பற்றி படிக்கிறோம் என்று சொன்னால், the theology, the word theology is derived from two Greek words, theos and logos, which mean study about God. தியாலஜி என்பது எப்படி வந்தது அப்படின்னா, தியோஸ் அண்ட் லோகோஸ். நான் அந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன். தியோஸ் அண்ட் லோகோஸ். தியோஸ் என்று சொன்னால் தேவன், லோகோஸ் லோகோஸ் என்று சொன்னால் லோகோஸ் என்று சொன்னால் வார்த்தை, வார்த்தை. அப்போ இறையியல்ல என்ன படிக்கிறோம்? தேவனை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் நாம் படிக்கிறோம். தேவனை பற்றியும் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் நாம் படிக்கிறோம். சரி, இப்போ தியாலஜில நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான சில காரியங்கள், கடவுளை பற்றிய கொள்கை என்கிறதை படிக்கிறோம். முதலாவது, கடவுளை பற்றிய பல கொள்கைகள் இருக்கின்றன. அதுல முதலாவது பாலித்தீசம். பாலித்தீசம் பாலித்தீசம் அப்படின்னா those who are having many gods, பல தெய்வங்களை உண்டு பண்ணி அல்லது பல தெய்வங்கள் உண்டு என்கிற நம்பிக்கை உடையவர்கள். உண்மையான ஒரே தெய்வத்தை விட்டு மனுஷன் பின்வாங்கியதால் பல தெய்வ வணக்கம் ஆரம்பமானது. எட்வர்ட் மார்ஷல் கூறுகிறார், எட்வர்ட் மார்ஷல் என்கிற தேவனுடைய மனுஷன் கூறுகிறார், லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல தெய்வங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பல தெய்வங்கள் மேல். அப்போ பாலித்தீசம் அப்படின்னா பல தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் ஒன்று. இரண்டாவது ஹீனோதீசம். ஹீனோதீசம் ஹீனோதீசம் இது தெய்வ வணக்கத்தை சேர்ந்த கொள்கைதான். ஆனால் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும், ஜாதிக்கும், தேசத்திற்கும் ஒரு தெய்வம். 1 ராஜாக்கள் 20:23 நம்ம படிக்கும் பொழுது அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள் என்று அங்க வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம். ஒரு நாட்டுக்கு ஒரு தெய்வம், ஒரு மார்க்கத்துக்கு ஒரு தெய்வம், ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம். அதுதான் ஹீனோதீசம். அடுத்தது மூன்றாவது பேந்தீசம். பேந்தீசம் இந்த கொள்கை எல்லாம் கடவுள் என்று கூறுவதாகும். லட்சக்கணக்கானவர்கள் இந்த நம்பிக்கையை ஒரு மார்க்கமாகவும் தத்துவமாகவும் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார். உலகத்தை கடவுள் என்று பேந்தீசம் கூறுகிறது. உலகத்தையே கடவுள் என்று பேந்தீசம் கூறுகிறது. கிரேக்க தத்துவ மேதைகள்
கடவுள் உலகத்திற்கு மேலாக இருக்கிறார் என்பதை மறுக்கிறது. இக்கொள்கை தேவனுடைய ஆழ்தத்துவத்தை அழித்து விடுகிறது. இது கடவுளையும் மனுஷனையும் மட்டுப்படுத்துகிறது. சரி, அடுத்தது 4வது மோனோதீசம், தட் இஸ் ஒன் காட். இங்கதான் யூதர்கள், முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒரே தெய்வம் உண்டு என்று நம்புகிறார்கள். மோனோ என்றால் ஒன்று என்பது பொருள். ஒரே தேவன் உண்டு என்பதை நம்புவது. பிலீவ் that there is only one God. சரி, இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரே தெய்வம் என்று சொல்லும் பொழுது நாமும் யூதர்கள் நம்புவதை போல ஒரு தெய்வம் உண்டு என்று நம்புகிறோம். அதே போல இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள் ஒரே தெய்வம் உண்டு என்று. ஆனால் நாம் ஒரே தெய்வம் உண்டு என்று சொன்னாலும் 3 ஆழ்தத்துவங்கள் உள்ள ஒரு தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற 3 ஆழ்தத்துவம் உள்ள ஒரு தேவனை நாம் நம்புகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு உபாகமம் 6:4 நம்ம படிக்கும் பொழுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள், நம்முடைய கர்த்தராகிய தேவனே கர்த்தர். இது ஹீப்ருல இதுக்கு ஷமா பிரேயர்பாங்க. ஷமா பிரேயர். யூதர்கள் இதை காலையிலும் மாலையிலும் இந்த பிரேயர் சொல்லுவாங்க. இது ரொம்ப பயபக்தியோடு சொல்லுவார்கள். நான் இதை அவர்கள் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். மிலிட்டரியில பணிபுரிகிறவர்கள் இதை ஒரு ஜெபமாக ஏறெடுப்பதை நான் டிவியில ஒரு முறை பார்த்தேன். அப்ப இது ஷெமா பிரேயர்னு சொல்லுவாங்க. ஷெமான்னா கேள், கீழ்ப்படி. எபிரேய மொழியில இந்த ஜெபம் அல்லது இந்த வசனம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பது ஷெமா இஸ்ராயேல் அடோனாய் ஏலோகேனு அடோனாய் எகாட். அதாவது ஷெமா கேள் அல்லது கீழ்ப்படி, ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் பைபிள் எபிரேய மொழியில. ஷெமா இஸ்ராயேல், ஹீப்ருல இஸ்ராயேல், ஷெமா இஸ்ராயேல், அடோனாய் ஆண்டவர். கவனிக்கணுங்க, யூதர்கள் யெகோவா அல்லது யாவே என்கிற அந்த வார்த்தையை, கடவுளுக்கு உள்ள அந்த பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். எழுதும் பொழுது கூட பயந்து எழுதுவார்கள். குளிச்சுட்டு எழுதுவாங்க. அந்த எழுதுகோலை கழுவி விட்டு மறுபடியும் எழுதுவார்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படுவாங்க அதை எழுதுவதற்கு. ஆகவே யாவே என்பதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அடோனாய். அடோனாய். அப்போ அடோனாய் ஏலோகினு. ஏலோகினுனா தேவன், பன்மை சொல். ஏல் அப்படின்னா தேவன், ஏலோகிம் பன்மை சொல். ஏலோகினு அடோனாய் எகாட். எகாட்னா ஒருவர். அந்த வசனம் தான் ஹீப்ருல இப்போ நான் சொன்னேன். சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கிறோம், கடவுள் யார்? தியாலஜில நம்ம பார்க்கும்போது கடவுள் யார்? கடவுள் என்பவர் கிரியேட்டர், சிருஷ்டிகர் என்று பார்க்கிறோம். சரி, கடவுள் என்பதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கு என்ன பொருள்? கடவுள்னா என்ன மீனிங்? ஒருவேளை கேட்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அப்படியா, கடவுள்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லிடுவோம். ஆனா சிஐ ஸ்கோஃபீல்டு அப்படிங்கிறவர் சொல்றாரு, எபிரேய மொழியில ஏல் என்பதற்கு ஸ்ட்ரென்த் ஆர் த ஸ்ட்ராங் ஒன். இன்னும் அதனுடைய மீனிங், பொருளை பார்க்கும் பொழுது ஏல் அப்படின்னா எபிரேய மொழியில தேவன், ஆங்கிலத்தில் காட். அதனுடைய மீனிங் பவர், மைட்டி, ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் ஒன். தேவன்
அப்படின்னா என்ன அப்படின்னா, வல்லமை உள்ளவர், சக்தி உள்ளவர், உறுதியானவர், பலம் உள்ளவர் என்பதுதான் அதனுடைய பொருள். எதற்கு? ஏல் என்பதற்கு. சரி, இப்போ கடவுள் சிருஷ்டிகர் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யார்? கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர், சிருஷ்டிகர். இங்கே இந்த நோட்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கடவுள் தேவன், ஆதியிலே தெய்வம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யோபுல ஒரு வசனம் இருக்கிறது, 35:11. என்னை உண்டாக்கினவரும் இஸ்ரவேல் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. அப்போ என் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன், கடவுள் தேவன் என்றால் என்ன? சிருஷ்டிகர். சரி, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அப்போ தேவன், கடவுள் என்பது யார்? எல்லாவற்றையும் படைத்தவர். வசனம் அழகா சொல்லி இருக்கிறது. ஆமோஸ் 4:13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவன் யாரு? தெய்வம் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர், பர்வதங்களை உண்டாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தில் காண்கின்ற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தான் கடவுள். அவர்தான் தெய்வம் என்று சொல்வதற்கு அவர் அங்கீகரிக்கப்பட்டவராய் இருக்கிறார். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 நம்ம பார்க்கும் பொழுது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஆண்டவர் என்ன செய்தார்? சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்தது 2வது பாயிண்ட். முதல்ல தேவன் யார், கடவுள் யார். 2வது, கடவுள் எங்கே இருக்கிறார்? தெய்வம், கடவுள் எங்கே இருக்கிறார்னா, God is in heaven. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன், நாம் நம்பி வணங்குகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். சங்கீதம் 115:3 நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அடுத்தது 2 நாளாகமம் 20:6 பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். யோபு 22:12 தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ. நம்ம ஜெபிக்கும் பொழுதும் சொல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது சொன்னார், மத்தேயு 6:9 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னார். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்துல பரலோகத்திலும் இருக்கிறார், என்னோடும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். அதுதான் தேவன். ரைட். அடுத்தது, கடவுள் என்று ஏன் சொல்லுகிறோம்? 3வது, கடவுள் என்று அவரை ஏன் சொல்லுகிறோம்? கடவுள் என்பவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்? தேவனை தேவனாக அல்லது கடவுளை கடவுளாக அடையாளப்படுத்துவது எது? 5 குறிப்பிடத்தக்க பண்புகள் தேவனுடைய இன்றியமையாத இயல்பை விவரிக்கின்றன. இங்க நல்லா கவனிக்கணும். தேவனை தேவனாகவே அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒரு 5 காரியம் இருக்கு. இந்த 5 காரியம் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தேவனா ஏற்றுக்கொள்ளலாம். அது நாம் நம்பி இருக்கிற, நாம் ஆராதிக்கிற கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கு. சரி, முதல்ல தேவனை தேவனாக அடையாளப்படுத்தக்கூடியதுல முதல்ல தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர். God is omnipotent. God is omnipotent. கவனிக்கணும், நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். God is omnipotent. அது ஆதியாகமம் 17:1 பார்க்கும் பொழுது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன்
என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த Almighty God, the Almighty God is translated from the Hebrew El Shaddai. El Shaddai. ஷடாய் அப்படின்னா பிரஸ்டட் ஒன் அல்லது பிரஸ்ட் ஃபீடர், தாயை போன்று போஷிக்கிற உள்ளம் உள்ளவர். எல் ஷடாய் அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். சாதாரண ஒரு ஆல்மைட்டி என்று அல்ல, ஆம் சர்வ வல்லமை உள்ளவர் தான். அப்படி என்றால் நாம் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ரைட். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து என்று ஆதியாகமம் 28:3 பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் யோபு 42:2 பார்க்கிறோம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். அவர் பூமியை தமது வல்லமினால் உண்டாக்கி என்று எரேமியா 10:12 சொல்லுகிறது. சரி, God is omnipotent. இரண்டாவது, தேவன் சர்வ ஞானி. God is omniscient. தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், எல்லாம் அறிந்தவர். அவர் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால நிகழ்வுகளை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் அறியாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய அறிவு அளவு இல்லாதது. ஆண்டவருடைய அறிவு நம்மை போன்றல்ல, அவருடைய அறிவு அளவு இல்லாதது. சங்கீதம் 147:5. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அப்போ தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் அவருக்கு தெரியும். பூர்ண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் யோபு 37:16 வாசிக்கிறோம். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 1 யோவான் 3:20. ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் ரோமர் 11:33. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:17. அப்போ God is omniscient. அடுத்தது மூன்றாவது, தேவன் சர்வ வியாபி. தேவன் எங்கும் நிறைந்தவர். God is omnipresent. Omnipresent means that God is all present. He is unlimited by space or time. தேவன் சகல இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். தேவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை உள்ளவர். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார், அதே சமயத்தில் பூமியில் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறாரு, அமெரிக்காவிலையும் இருக்கிறாரு. அப்போ தேவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது எரேமியா 23:24, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அடுத்தது, உன்னதத்திலும் பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 18:20. 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ என் நாமத்தினாலே அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர். அப்படி என்றால் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர், எங்கும் இருக்கக்கூடியவர். God is omnipresent. நான்காவது, தேவன் நித்தியமானவர். God is eternal. தேவன் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கிறவராக உள்ளார். அவர் துவக்கமும் முடிவும் அற்றவராக இருக்கிறார். கடவுளை நம்ம தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எட்டர்னல், நித்தியமானவர். வசனம் சொல்லுகிறது ஏசாயா 43:10-11.
யாராவது ஒருத்தர் வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 43 10 11 11 போட்டுக்கங்க வசனத்தை. 10 மட்டுமில்ல 11வது வசனமும். யாராவது வாசிக்க முடியுமா? நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து பாருங்க, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. கவனிங்க, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, என்னை அல்லாமல் வேறே இரட்சகர் இல்லை. அப்போ எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்போ முன் இருக்கிறவரும் அவர்தான். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே இரட்சகரும் நான் தான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது அவருடைய நித்திய தன்மையை குறிக்கிறது, எட்டர்னல் காட் அப்படிங்கிறது. அடுத்தது ஏசாயா 41:4, ஏசாயா 41:4. அடுத்தது ஏசாயா 48:12 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 48:12 வாசிங்களா தயவு செய்து. 48:12 நான் வாசிக்கிறேன். 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நானே அவர், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முதல்ல பார்த்தோம், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இங்கே யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே. இந்த நான் என்பதை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நான் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நான் அப்படிங்கிறதெல்லாம் தேவன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எங்களுடைய ஆசிரியர் அதை டீச் பண்ணும்போது சொன்னார், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும். பாருங்களேன், நான் முந்தினவர், நான் பிந்தினவர், மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, உபாகம் 32:39 நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை, அதே போல 1 தீமோத்தேயு 6:16 அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அப்போ அவருடைய நித்திய தன்மையை குறிக்கிறது. அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர், அழியாதவர், எட்டர்னல் காட். எட்டர்னல். 5வது, தேவன் மாறாதவர், மாறாத தன்மை உள்ளவர். காட் இஸ் அன்சேஞ்சிங். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மல்கியா 3:6. மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அது வசனம் குறிக்கல, நான் சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளலாம். எண்ணாகமம் 23:19. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். சரி, அப்போ 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். இது தேவனுக்கே உரிய பண்புகள். இது கடவுளை அல்லது தேவனை தேவனாக அடையாளப்படுத்தக்கூடிய பண்புகள். சரி, அடுத்தது 5வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம்.
4வதுல வந்து தேவனுடைய ஆளுகை தன்மை, அது அதுக்கு பிறகு வரக்கூடியது. பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கொள்வோம். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவி என்றால் என்ன? மாம்ச சரீரம் இல்லாத, காண முடியாத உண்மை, காணக்கூடாதவர், காண முடியாத உண்மை. அவருக்கு வந்து மாம்ச சரீரம் இல்லை. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் இங்கே தேவனை குறித்து சொல்லப்படும் பொழுது சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு மாம்ச சரீரம் இல்லை, நம்மை போன்று மாம்ச சரீரம் இல்லை. ஆனால் காண முடியாத உண்மை, காணக்கூடாதவராய், உண்மையானவராய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு பைபிள்ல வரும். அதாவது கிடியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மனோவாவுக்கு வெளிப்பட்டார்னு பார்க்கிறோம். அங்கெல்லாம் அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். ஆனால் அந்த சரீரத்தை போய் தொட முடியாது, அதை போய் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரீரம், ஆனால் மாம்ச சரீரம் இல்லை, ஆவிக்குரிய ஒரு சரீரம். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவி என்றால் கடவுள் சடப்பொருள் அல்ல, ஏனெனில் சடப்பொருளுக்குரிய எந்த குணாதிசையிலும் கடவுளுக்கு இல்லை. அவரை பிரிக்கவோ நீட்டவோ கூட்டவோ முடியாது. அவர் அதரிசனமானவர். அவர் அதரிசனமானவர். சரி, அடுத்தது தேவன் ஒளியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறார் தேவன். இரண்டாவது, அவர் ஒளியா இருக்கிறார். எபிரேய மொழியில அந்த ஒளி அல்லது வெளிச்சத்துக்கு ஓர் என்பது, ORR, ஓர் என்பது, ஒளி என்பது தேவன் தம்மை பற்றிய ஒரு உண்மையான அறிவை, தமது ரட்சிப்பை மற்றும் தம்முடைய ஒழுக்க ரீதியான முழுமையான தூய்மையை அவரே வெளிப்படுத்துகிறதினால் ஆன தேவனுடைய பண்பாக உள்ளது. தேவன் வந்து ஒளியா இருக்கார். பைபிள் சொல்லுகிறது 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இங்க யோவான்ல பாத்தீங்கன்னா யோவான் 1:1-5 நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் தனக்குள்ள இருக்கிற ஜீவனை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். ஏன்? அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. கவனிக்கணும். இப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்துதான். அப்போ ஒளி என்ன? தேவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் தான் ஒளி. வசனம் ஒண்ணு இப்படி இருக்கு, அவர் மனுஷனுக்கு தந்த அந்த ஆவி தீபமா இருக்கான். அப்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கே அந்த ஒளி இருக்கிறது. ஏன்னா அவருக்குள் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஒளி இருக்கிறது. அவருடைய ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. வசனம் 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, அந்த மெய்யான ஒளி, அந்த அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் ஒளி, அதான் மெய்யான ஒளி. தேவன் ஒளியா இருக்கிறார். சரி, அடுத்தது தேவன் தூய்மையான ஒளியாக இருக்கிறார். அவருக்குள் இருளே அல்ல, பொல்லாங்கோ வாசம் பண்ணுவதே இல்லை. ஆண்டவர் அந்த தூய்மையானவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் இருள் வராது,
பொல்லாங்கு வராது. தேவனுடைய சுய வெளிப்பாட்டின் ஒளியானது ரட்சிப்பை சாத்தியமாக்குகின்றது. வேதாகமத்தில் வெளிச்சம் என்பது சில வேளைகளில் பின்வருவனவற்றிற்கு எதிரடையாக பயன்படுத்தப்படுகிறது. ஒளியும் மற்றும் சத்தியமும், ஒளி வீசச் செய்தல், புரிந்து கொள்ளுதல் ஆகியவை தேவ வசனத்தில் அடிக்கடி ஒரு பொருள் பல சொற்களை பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ ஒளி சத்தியம், ஒளி, ஒளி வீசச் செய்தல், புரிந்து கொள்ளுதல் ஆகியவை ஒளி என்பது மற்றும் சத்தியமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது இப்போ தேவனுக்குரிய பண்புகளை பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? தேவனுடைய சன்மார்க்க குணாதிசயங்கள். தேவனுடைய சன்மார்க்க குணாதிசயங்களில வருவது முதல்ல என்ன அப்படின்னா பரிசுத்தம். பரிசுத்தம் தேவனுடைய சார்பாக குணாதிசயங்களில் பரிசுத்தம் முதலிடம் வகிக்கிறது. பரிசுத்தம் என்றால் என்ன? இது இந்த எபிரேய வார்த்தை கோடேஷ், which means holy, பிரிக்கப்படுகிறது என்பதனுடைய அர்த்தம். பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னா, அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்திருந்தாங்கன்னா பிரிச்சு வச்சிருந்தாங்க, செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபுரிகிற ஆசாரியர்கள் இவர்களெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரித்து வைத்திருந்தார்கள், செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. கோடேஷ் அப்படின்னா ஹோலி, சான்டிபிகேஷன். பரிசுத்தம் அப்படின்னா டு செட் அபார்ட், தள்ளி இருப்பது, தனித்து வைத்திருப்பது, ஒதுக்கி வைத்திருப்பது. இப்ப தேவன் பரிசுத்தர் என்றால் அவர் தனித்து இருக்கிறவர், அவர் மனுஷனோடு கலந்து இருக்கிறவர் அல்ல, பிரித்து வைக்கப்பட்டவர், பரிசுத்தமானவர். ஆனா அந்த பரிசுத்தமான தேவன் மனுஷனிடத்தில் வாசம் பண்ணினார் அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது. சரி, வேறுபட்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். லேவியராகமம் 20:3 அவருடைய நாமம் பரிசுத்த நாமம். சங்கீதம் 98:1 அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குறது. தேவன் தமது பரிசுத்த சித்தத்தின் மேல், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்ப பரிசுத்தம் என்பது இந்த பதம் பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 830 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 5 ஆகமங்களில், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களில் 350 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய சன்மார்க்க குணத்துல பரிசுத்தத்துக்கு அடுத்தது அன்பு. எபிரேய மொழியில அன்புக்கு ஆகாவ், ஆகாவ். இந்த ஆகாவ்ல இருந்துதான் கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய அஹாப்பே அப்படிங்கிற அன்பு வந்துச்சு. கிரேக்க மொழியிலுடைய அஹாப்பே என்பது கிரேக்க மொழியில அன்பு. ஆனா அந்த அஹாப்பேங்கிற அன்பு எபிரேய மொழியில ஆகவ் அப்படிங்கிற அந்த எபிரேய மொழியிலிருந்து தான் அஹாப்பேங்கிற கிரேக்க மொழி அன்பு வந்துச்சு. இந்த ஆகவ் அன்பு என்றால் என்ன? இது இதனுடைய சரியான அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் நீங்க அப்படி கொஞ்சம் மூச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எபிரேய மொழியில அந்த ஆகவ் அப்படிங்கிறது, அன்புங்கிறது, அப்படியே நீங்க மூச்சை மேல இழுக்கும்போது ஆகவ், அதாவது மேல இழுக்கும்போது அப்படின்னா அந்த ஆகவ் என்பது என்ன? பிரீத்திங் சவுண்ட், பிரீத்திங் சவுண்ட், மூச்சு விடுகிற சத்தம். அப்போ தேவனுடைய அன்பை நம்முடைய மூச்சிலே வச்சிருக்கிறார். தேவனுடைய அன்பை நம்முடைய சுவாசத்திலே வச்சிருக்காரு. ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுதே நமக்கு ஜீவனும் உண்டாயிற்று, அவருடைய அன்பு நமக்குள்ள வந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ ஆகவ் என்கிற அன்பு பிரீத்திங் சவுண்ட் வருகிறது.
அகாப்பே என்ற பதம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் கிரேக்க மொழியில. ஒரு முக்கியமான வார்த்தை. அகாப்பே அன்பு தன்னலம் இல்லாத பிறருடைய நலனையே கருதும். உபாகமம் 7:7-8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். அடுத்தது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அன்பை அதிகமா வலியுறுத்துகிறார். ஏன்னா தேவனே என்ன செய்யறார்? அன்பா இருக்கிறார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் ஏசாயா 63:9, ஓசியாவில் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பின் கயிறுகளினால் நம்மளை கட்டி இழுக்கிறாராம். ஆண்டவர் பக்கம் இழுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அன்பின் கயிறுனால நம்ம கட்டி இழுக்கிறாராம். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். செப்பனியா 3:17. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சரி, அடுத்தது 3வது, தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். சங்கீதம் 11:7 வசனம் வாச நமக்கு டைம் ஆயிருது. அடுத்தது, உம்முடைய நீதி நித்திய நீதி. ஆண்டவர் நீதி உள்ளவர். மனுஷன் நீதி செய்ய மாட்டான். ஆண்டவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, நீதி உள்ளவர். நீதி என்பது ஒரு பெரிய ஒரு கோல்ல சாய்ந்திருப்பது போல அதுக்கு அடையாளமா இருக்குது. அந்த நீதி தேவனிடத்தில் தான் இருக்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதினு வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் என்று சங்கீதம் 145:17 சொல்லுகிறது. கர்த்தராகி நான் அல்லவோ நீதி அரசரும் என்று ஏசாயா 45:21 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் நீதியுள்ளவர். இதெல்லாம் என்ன அப்படின்னா அவருடைய சன்மார்க்க குணங்கள். அடுத்தது, தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? கிருபை, மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபை. தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபை அவர்கிட்ட தான் இருக்கு. தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தயவு மட்டுமல்ல, கிருபை என்பது சூழ்ந்து கொள்வதாம், வளைந்து கொள்வதாம். சுற்றிலும் கூடாரம் போட்டு இருக்கிறது மாதிரி அந்த கிருபை என்பது அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையது. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 59:17. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால நம்மேல் அவர் அந்த கிருபையை காட்டுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா அவர்கிட்ட கிருபை இருக்கு, அளவில்லாத கிருபை. அதனால நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா தேவன் கிருபை உள்ளவர். சரி, தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். உலகத்துல நம்ம சாதாரணமா மன்னிக்கலாம். ஆனால் பாவங்களை மன்னிக்க ஒரே ஒருவருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது. அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தானியேல் 9:10. ஆண்டவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. எரேமியா 31:34. அப்போ தேவனிடத்தில் மன்னிப்பு இருக்கிறதுனால மனுஷனுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். மனுஷனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். மனுஷனுடைய மீறுதல்களை மன்னிக்கிறார். மனிதனுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பு இல்லை அப்படின்னா, கர்த்தர் நம்மளை மன்னிக்கலைன்னா நம்ம வாழ முடியாது. மன்னிச்சனாலதான் நம்ம இந்த உலகத்துல நல்லா வாழ்றோம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கனாலதான் நம்ம நல்லா வாழ்றோம். இல்லைன்னா இந்த பாவத்தின் உணர்வுனால நம்ம ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம். மனுஷன் அதை நினைச்சே உயிரையே விட்டுருவான். கர்த்தர்
மன்னிக்கிறவரா இருக்கனால என்ன பாவம் செய்தாலும் என்ன குறைகள் செய்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நம்மளும் மன்னிக்கணுங்கிறத பைபிள் வசனம் சொல்லுகிறது. சரி, அடுத்தது தேவன் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 7வது. 8வது, தேவன் நல்லவராய் இருக்கிறார். சரி, இது நீங்க அந்த நோட்ஸை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேவனுடைய பெயர்கள் என்பதற்கு நம்ம வர்றோம். தேவனுடைய பெயர்கள், தேவனுடைய பெயர், நேம்ஸ் ஆஃப் காட். பெயரே ஒரு நபரை, அதாவது ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்துறது என்னன்னா பேர் தான், வேறுபடுத்தி காண்பிக்கிறது. வேதாகமத்தில் பெயர்கள் உண்மையான அர்த்தமுடையவர்களாய் இருக்கின்றன. தேவனுடைய நாமங்கள் மிக அர்த்தமுடையவைகள். அவர் தம்மை வெளிப்படுத்திய நாமங்களிலிருந்து தேவனுடைய சுபாவத்தையும் குணாதிசயங்களையும் பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ தேவனுடைய நாமத்தை குறித்து இப்ப பார்க்க போறோம். முதல்ல பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு அடிப்படையான 3 பெயர்கள் உண்டு. ஒன்று ஏலோஹிம். ஏலோஹிம் என்ற வார்த்தை முதல்ல ஏலோஹிம், அதாவது ஏலோஹிம் இது வல்லமை அல்லது பலம் உள்ளவர், ஏற்கனவே பார்த்தோம் என்று அர்த்தம். இது தேவனுடைய வல்லமை மற்றும் ஒப்புயர்வற்ற தன்மையை குறிக்கிறது. இது படைத்தல் மற்றும் பல பலம் ஆகியவற்றுக்கு தொடர்புடைய வகையில் விசேஷமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏல் என்பது ஒருமை, நல்ல கவனிக்கணும். ஏல் என்பது ஒருமை, ஏலோஹிம் என்பது பன்மை. ஜெனிசஸ் 1:1 பார்த்தோம்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆங்கிலத்துல in the beginning God created heavens and earth. எபிரேய மொழியில பெரிஷித் பரா ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, பன்மை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏலோஹிம் என்ற எபிரேய மொழி, ஏலோஹிம் என்ற வார்த்தை ஆண்பால் பன்மை ஆகுமா? ஆண்பால். தேவன் பெண்பால் அழைக்கப்படல, ஆண்பால். அப்ப ஆண்பால் பெண்மையாகும். பழைய ஏற்பாட்டுல 3 முக்கியமான தேவனுடைய பெயர், அதோடு சேர்ந்து கூட்டு பெயர்கள் வருகிறது. அதுல முதலாவது ஏல், தேவன் அல்லது ஏலோஹிம். ரைட். ஏல் ஒருமை, ஏலோஹிம் பன்மை. இவை பெயர்கள் என்பதை காட்டிலும் அதிகமாக பட்டங்கள் என்பவைகளாகவே உள்ளன. அவைகள் பொய்யான தெய்வங்களை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இப்ப சாதாரணமா தேவன் அப்படிங்கிறத சாதாரணமா மற்ற தெய்வங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு வித்தியாசம் வரணும். 2வது, தேவன் ஏலோஹிம். இப்ப 2வது யாவே என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது. யாவே என்பதற்கு கர்த்தர் என்றுதான் பொருள். நல்லா கவனிங்க, இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறது கொஞ்சம் தப்பா இருக்குது. கர்த்தர் என்பது பெரும்பாலும் தாமாகவே இருக்கின்ற ஒருவரை இருக்கிறவராகவே இருக்கிறேன் அல்லது இருக்கிறவர் எபிரேய மொழியில் அப்படின்னு போட்டிருக்கு. அதை கொஞ்சம் நீங்க மாத்திக்கங்க. எப்படின்னா யெஹ்யே, அஷர், யெஹ்யே, இதுல உள்ள கொஞ்சம் வித்தியாசம். ஸ்பெல்லிங் EH ஐஎம்னு அர்த்தம். EHOEH. அஷர், அஷேர், அஷேர்ங்கிறது ASER, ஹூ. யெஹ்யே, அஷேர், யெஹ்யே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது பொருள். இருக்கிறவராகவே இருக்கிற, அப்போ அது இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் என்ன பொருள்ல வருகிறது அப்படின்னா, தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு யாரும் தேவனுக்கு உயிர் கொடுக்கல, அவரை யாரும் உண்டாக்கல. தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதான் யாவே, யெகோவா. இது தேவனுடைய சொந்த பெயரானது. யூதர்கள் அதை தவறாக பயன்படுத்தி விடுவோம் என்று பயந்து
எழுதுவதற்கும் சொல்வதற்கும் பயந்தார்கள். பயந்து யாவேக்கு அதோனா என்ற பதில் பெயரை பயன்படுத்தினர். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. அதனால யூதர்கள் இந்த யாவேங்கிற பெயரை பயன்படுத்துவதற்கு பயந்ததுனால அதோனாயின்னு சொன்னாங்க. மூன்றாவது அதோனாய். அதோனாய் என்றால் என்னன்னா, ஆண்டவர், எஜமான், ராஜரீகமான ஆளுநர், சொந்தக்காரர், உரிமையாளர். அதை நீங்க அந்த உரிமையாளர்னு எழுதிக்கங்க. மற்றதெல்லாம் இதுல இருக்குது. சரியா? உரிமையாளர். ஓகே. இது தேவனுடைய அதிகாரம் மற்றும் தகுதி நிலை, பதவி நிலை ஆகியவற்றை பொதுவாக குறிப்பிடுகின்றன. ஆண்டவர் எஜமான், சொந்தக்காரர், உரிமையாளர் என்ற அர்த்தம். எண்ணாகும் 11:28, உபாகமம் 23:15, 1 ராஜாக்கள் 16:24. ரைட். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய பெயர்களை ஏல், எலோஹிம், அடுத்தது யாவே, அடுத்தது அதோனாய் என்பதை பார்த்தோம். இப்போ நியாயாதிபதிகள் 13:17 படிக்கும் பொழுது மனோவா என்கிறவன் ஆண்டவரிடத்துல பேரை கேட்கிறான். நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். கவனிங்க. மோசே கேட்டான். முதல்ல கேட்டது யாக்கோபு. என் பேர் என்ன கேட்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனா மோசே கேட்கும் பொழுது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது மனோவை கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன? இதை நீங்க நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. அப்போ 3 மொழிபெயர்ப்புல நான் இதை எடுத்து சொல்றேன். ஒண்ணு NKJV, அடுத்தது KJV, அடுத்தது NIV. இந்த 3ல உள்ளதை நான் சொல்றேன். என் நாமம் என்ன என்று மனோவை கேட்டதற்கு ஆண்டவர் சொல்றார், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். நியாயாதிபதிகள் 13:18. என்னங்க? அது அதிசயம் அப்படின்னார். அதிசயம்னா என்ன? சீயிங் இட் இஸ் வண்டர்ஃபுல். அதிசயம், வண்டர்ஃபுல். இப்போ ஏன் இந்த மத்த மொழிபெயர்ப்பை நான் பார்க்கணும்னு சொல்றேன்னா, மனோவா கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அது அதிசயம். இது NKJV. ஆனா KJVல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சீயிங் இட் இஸ் சீக்ரெட். அதுவா? என் பேரை நீ கேட்கிறியா? என் நாமத்தை கேட்கிறியா? அது ரகசியம். இது என்னது? ரகசியம். NKJVல பார்த்தோம், இது அதிசயம். KJVல பார்த்தோம், இது ரகசியம். NIVல அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, NIVல இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதற்கு அப்பாற்பட்டதா. நாம என்னன்னு கேட்டதற்கு புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டதா. இப்ப 3 சேர்த்து பாருங்க. இப்போ 3 சேர்த்து பாருங்க. அது உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு அது அதிசயம், அதே சமயத்தில் அது ரகசியம். ஏன் ரகசியம்? இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது. ஆமென். புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறபடினால் அது ரகசியம். என்ன அருமையான ஒரு காரியம். ஆண்டவருடைய நாமத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அது அதிசயம். 3 மொழிபெயர்ப்பு ரொம்ப வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, நான் நினைக்கிறேன் டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு ஏல் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு சேர்ந்து வரும் கூட்டு பெயர்களை பார்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். கத்தரிச்சித்தமான அடுத்த கிளாஸ்ல அது மீதி உள்ளதை நம்ம முடித்து விடலாம். சார்ல்ஸ்
ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைம். ஸோ ஃபஸ்ட்டு மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் மேபி போரிங் மாதிரி தெரியும். போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இன்னைக்கு உள்ள விஷயம் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த 5 characteristics of God is very important. Omnipotent, omniscient, omnipresent, eternal, and unchanging nature. ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஆர் எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு தியாலஜி, இப்போ வந்து Q&A செஷன். ஸோ யூ கேன் ஆஸ்க். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தேவனுடைய சன்மார்க்க குணாதிசயங்கள்? சன்மார்க்கம்னா என்ன? குட் கேரக்டர்ஸ் நினைக்கிறேன். யா, சன்மார்க்கம்னா டேடி அன்மியூட் பண்ணி பேசுங்க டேடி. அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அந்த லெஃப்ட் சைடு கீழே ஆடியோ இது இருக்கும் பாருங்க. மைக் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இல்ல ஹோஸ்ட் வந்து ஓகே 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 ஓகே. சன்மார்க்க குணம் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேட்கலையா? கேக்குது. சன்மார்க்கம் என்பது பைபிள் வசனத்தை பாத்தீங்களா, ஒரு வசனம் உண்டு, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்கரிப்பேன்னா. சன்மார்க்கம் என்பது நற்பண்புகள் உள்ளவன், நற்பண்புகள், அதான் சன்மார்க்கம். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு பாருங்க, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்கரிப்பேங்கிறாரு. சிலர் கேட்பாங்க, என்னங்க சன்மார்க்கனையும் துன்மார்க்கன்? அப்ப சன்மார்க்கம் என்பது நற்பண்புகள், நற்பண்புகள் தான். என்னென்ன நற்பண்புகள்? அன்பு, இரக்கம், பரிவு, இல்ல மனதுருக்கம், உதவி செய்யும் காரியம், இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த நற்பண்புகள், நற்பண்புகள் உள்ளவன் அவன் ஒரு சன்மார்க்கனா இருக்கான். சில நல்ல காரியங்களா செய்யறான், நல்ல குணங்கள் இருக்கு அவன். கேளுங்க, ஏதாவது இருந்தா கேட்கலாம். தாமஸ் பிரதர் வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. கேட்கல, பேசுறது கேட்கல. அங்கிள் நீங்க மியூட்ல இருக்கீங்க அங்கிள், அன்மியூட் பண்ணணும். கேட்கல. Hello. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? Can we get the notes in English? Okay. Okay, we will give you. Okay, We thank will you. give you. Really, translate பண்ணி கொஞ்சம் கொடுமா சார்ல்ஸ். ஆமா. So it will take some time. Okay. So yeah. So what we will do is, for now we will record this session. We have recorded this session. So the link will be sent to you. So you can watch this. We will, because we need to work on it. So we are working on it. So we will try to provide the English notes. Yeah. Sure. Because it's a very wonderful message. When we are getting time, we need to go through this. Otherwise, Yes. Yeah. Immediately, So we need the notes. Then only
Tamil also I can little bit I can understand, but need the notes in English. Okay. Yeah, sure. So we will help on that. And Yeah, also, I Thank you. request all of you to take notes. I'm also taking notes. So that will help you a lot. Class yeah, notes எல்லாம் நம்ம வந்து when we listen to the Yeah, teacher. நான்லாம் வந்து yeah. என்னோட ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் வந்து நான் படிச்சு வெளியே வந்ததே வந்து இந்த நோட்ஸ் டீச் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்து அதுல தான் வந்து yeah. The same day I am writing. ஓகே தேங்க்யூ ஸோ Mm. ஓகே ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன்? ஓகே ஸோ இஃப் வி Question இல்ல பாஸ்டர், ஒரே ஒரு சஜஷன். அப்பா சொல்ற அந்த ஹீப்ரூ வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் சொன்னா நல்லா இருக்கும், டக்கு டக்குன்னு எழுதுறது. ஓகே அந்த நம்ம ஆ, வந்து It's in notes. குரூப்ல வந்து அந்த நோட்ஸ் போட்டிருக்கு சிஸ்டர். அதுல ப்ராபப்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இல்ல. இல்லையா? இந்த ஆகவுன்னு சொன்ன பாத்தீங்களா, அன்புக்கு ஆமா. AHAV ஆகவ். ஓகே, AHAV. அன்பு. எபிரேய மொழியில AHAV ஆகவ். பொலிட்டிக்கலி எழுதிட்டேன், பட் கரெக்ட் ஸ்பெல்லிங் தெரிஞ்சா நல்லா இருக்குமே. ஆகவ். இல்ல, இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ஹீப்ருல நீங்க எழுதிடுவீங்க. ஓகே. ஹீப்ரு கொஞ்சம் ஹீப்ரு நடத்தும் பொழுது புரிஞ்சுக்குவீங்க. இப்ப கிளாஸ் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் சிலதெல்லாம் போர் அடிச்சது மாதிரி இருந்திருக்கும். தியாலஜி அப்படி ஒரு மாதிரி இருக்கும். பட் வேற சப்ஜெக்ட் பிப்ளியாலஜி எல்லாம் இன்னைக்கு ஆக்சுவலா பிப்ளியாலஜி நடத்துறதா இருந்தாலும் நான் தியாலஜி முதல்ல நடத்திடலாம் அப்படின்ட்டு நடத்தினேன். பிப்ளியாலஜி வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அடுத்த கிளாஸ் இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா கூட நான் அதை உங்களுக்கு நடத்துறேன். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பைபிள்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னன்னா சில டெக்ஸ்ட் புக்ஸை வந்து ஐ வில் சஜஸ்ட். ஐ வில் கெட் த டெக்ஸ்ட் புக் நேம்ஸ். இப்போ தியாலஜினா தியாலஜிக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் யூ கேன் பர்ச்சேஸ், ஆர் ஃபிசிக்கல் காப்பி கூட நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம the more we study, we can go deeper into this subject. So foundation and will be laid off. நம்ம வந்து டீப்பரா எந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படிங்கறத நம்ம அந்த குரூப் இருக்குதுல்ல, ஐ திங்க் வி ஹாவ் டு மேக் இட் இன்டராக்டிவ். அதில் வந்து நம்ம அசைன்மெண்ட்ஸ் கூட வி கேன் சப்மிட் தேர். ஸோ ஈச் அதர்ஸ் பியர் ரிவ்யூ வி கேன் டூ. இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை இந்த ஃபைவ் கேரக்டர்ஸ் ஆஃப் காட் அதை நான் அசைன்மெண்ட்ல எழுதும்போது நான் வந்து யோசித்தேன், 5 ஒரு சர்க்கிள் போட்டு அந்த மாதிரி. ஸோ விஷுவலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம we can submit the assignments in the WhatsApp group, and we can learn from each other. But I'll also suggest, if I will see if I can get some PDF books. அது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து நம்ம குரூப்ல நான் போட்டுறேன். ஸோ எனி அதர் எல் ஷடாய், இந்த ஷடாய் ஸ்பெல்லிங் வந்து எல் வந்து எல்னா தேவன், இஎல் எல். ஷடாய் SHADDAY ஷடாய், எல் ஷடாய். Okay, so if we don't have any other questions, Pastor Paul Raj join பண்ணிருக்காங்களா? ஜாயின் பண்ணாங்க, இப்போ லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் ட்ரை டு புட் இட் இன் இது ஸ்லைட் பிபிடி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதுவும் சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை வில் ட்ரை டு டூ தட். ஓகே. ஸோ யூ கேன் ரெடி, நீங்க ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் வாயிலாக
இந்த இறையியல் கல்வியை நடத்த உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதல் பாடமாக தியாலஜிங்கிற இந்த சப்ஜெக்டை நடத்த உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அதை நல்லா கற்றுக்கொள்ள, அதை நல்லா புரிந்து கொள்ள, இறையியல் என்றால் என்ன என்பதை நல்ல தெளிவாய் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில பதிலை சொல்லியிருக்கிறோம். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். Shirley sister, praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஓகே ஓகே. ஓகே. ஸோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை, இந்த ஜூம்ல வந்து நீங்க மியூட் அன்மியூட் எல்லாம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ நோ இட்ஸ் நாட். எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஓகே Right. ஓகே. ஸோ see all next week. நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் டைமிங் அதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இதே டைமிங் நம்ம வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டைமிங் எதுவும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு காமன் டைமிங்கை we have to choose. But we will try to stick Friday evening, Friday night. Okay. ஃப்ரைடே என்ன டேட் வருது சார்ல்ஸ்? ஃப்ரைடே அடுத்தது என்ன டேட் வருது? என்னம்மா டேட் வருது? First, November 1. நம்பர் 1. நெக்ஸ்ட் வீக் நீங்க இருக்க மாட்டீங்க, நவம்பர் 1. ஓகே ஓகே ஓகே. வந்துருவீங்கல்ல? நான் வந்துருவேன்.